என்னம்மா? ஐயா பூவரசு, உன் மகனுக்கு நாளை நின்று கல்யாணம். உன் தங்கச்சிக்கு சொன்னீங்களா சொல்லலையா ஐயா? அம்மா அது எப்படிமா சொல்லாம இருப்போம்? தங்கச்சிக்கெல்லாம் அன்னைக்கே போன் போட்டு சொல்லிட்டோம்மா. அப்புறம் ஐயா என்ன வராம இருக்கா? ஒருவேளை கோவத்துல இருப்பாளோ? எதுக்குமா கோவத்துல இருக்கு? இல்லையா நேர்ல போய் கூப்பிடலன்னு கோவத்துல இருக்காளோ என்னமாய்யா? அதெல்லாம் கோவத்துலதான் இல்லம்மா, நாங்க போன் பேசுறதுலாம் நல்லாதாம்மா பேசுச்சு. அதுதான் எந்த கோவப்படுது? இந்த கழுதை என்ன சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறாத கழுதையா? அதெல்லாம் அண்ணன் எப்படி, அண்ணன் சூழ்நிலை எப்படி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுதாம்மா கூப்பிட்டுருக்கேன். ஐயா இன்னும் வர காணமே, அதான் என்னன்னு பாக்குறேன். போன் இருந்தா ஒரு வார்த்தை போன் போட்டு கேக்குறியா? சரிம்மா. மாமா சொல்ல தப்புங்கடி. ஆமா, மாலை பூவு எல்லாத்துக்கும் சொல்லணுமே, சொல்லிட்டீங்களா? இப்ப சொல்லாம கடைசி நேரத்துல அவஸ்தைப்படக்கூடாது பாத்தீங்களா, அதனாலதான் கேக்குறேன். அதெல்லாம் சொல்லியாச்சுதா. கல்யாண நேரத்துல தானு மாலை பூ எல்லாமே வந்து சேரும். சரிங்க மாமா. யாருக்கு மாமா போன் போடுறீங்க? வேற யாருக்கு? ஒரு நாத்து நாளுக்கு தான் போன் போடுறீங்க. என்னத்தே? இல்லத்தா சொன்னோம்னு சொல்றீங்க. இன்னும் என் மக வர காணுமே, அதான் என்னன்னு ஏதுன்னு கேட்க போன் போட சொன்னேன். ஒருவேளை வராம கோவத்துல இருக்காளா என்னமோன்னு கேட்கத்தான் தான் போட்டேன். நான் போன் போட்டு சொன்னா ஒருவேளை வந்தாலும் வருவாள. ஐயா அத்தை, அவதானே கோவத்துல இருக்க போறா, நீங்க வேற. அங்க ஆச்சுக்கிட்டு உருண்டுகிட்டு பறந்துகிட்டா கடந்தா கோச்சிட்டு இருக்கிறதுக்கு கல்யாணத்துக்கு தானே கூப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் வந்துடும் தே. இல்லத்தா எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு, அதுதான் போன் போட சொல்லியிருக்கேன். ஹலோ தங்கச்சி. அத்தி தங்கச்சி பாசத்துல உயிரைக்கிற விட்டுற போறாரு. எடுத்துட்டாளா? குடியா நான் பேசுறேன். சரிம்மா அந்த கொடுக்குறேன். தங்கச்சி அம்மாட்ட கொடுக்குறேன். நீ எடுவட்ட சிரிக்கி. அண்ணே மகனுக்கு கல்யாணம், உன்னை 4 நாளைக்கு முன்னாடியே வர சொன்னதுக்கு என்ன இன்னும் வராம இருக்க? என்னது? அப்படியா? மருமகப்புல எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? சரி சரி சரி. பேத்தி எப்படி இருக்கு? பேத்தி நல்லா இருக்கா? அப்படியா? கோவத்துல இருக்கீங்களாக்கும்? கோவத்துல என்ன கோவத்துல இருக்காமா? உங்க அண்ணன் கேக்குற என்ன கோவத்துல இருக்குன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கோவமா இருந்தாலும் சீக்கிரமா சட்டப்பட்டு கிளம்பி வர வழியா பாருங்க. என்னது வந்துகிட்டு இருக்கீங்களா? என்ன கோவம்ன்றாக, வந்துகிட்டு இருக்கோம்ன்றாக, என்ன ஒண்ணும் புரிய காணா? அப்படியா? வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்களாக்கும்? சரி சரி சரி, வாங்க வாங்க வாங்க. நம்ம தங்கச்சி வந்துருச்சாக்கும்? ஆமா பூவரசு, வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்களாம். சரிக்கா நான் போன வைக்கிறேன், நீங்க வாங்க. ஐயா என்ன இது? இப்பதான் கோவத்துல இருக்கோம்ன்றாக, அதுக்குள்ள வீட்டுக்கிட்ட வந்துட்டோம்ன்றாக. என்னக்கா நடக்குது? என்ன கோவமா உங்க மாலுக்கு? அதே மாதிரி எங்க அம்மாட்ட கேக்குறீங்க, என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். பூவரசி வாத்தா வாத்தா வந்தன்னா கோவமா? ஆத்தா பூவரசி வந்தது வராதுமா, எதுக்கு கோபம் உனக்கு? அதானே ஏண்டி கிறுக்கி, அண்ணன் வீட்டுக்கு வர்றது வராதுமா புலம்பிக்கிட்டே தான் வர்றான். ஆமா ஆமா, என்னைய பார்த்தா உங்களுக்கு கிறுக்கி மாதிரி தான் தோணும். சரிடி அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளை பிள்ளை பேத்தியெல்லாம் எங்கடி? இப்பதான் மடியில வச்சிருந்தேன், இறக்கி விட்டுட்டு வாரேன். கேக்குற பாரு கேள்வி, பின்னாடியே வருவாங்க. அரிசி அரிசி. இவர் வேற அரிசி சோறுன்னுக்கிட்டு உள்ளதான் இருக்கேன், வாங்க. பாத்தீங்களாங்க மாப்பிள்ளை தம்பி, நம்ம பூவரசிய எப்படி அழகா அரிசி அரிசின்னு கூப்பிடுறாரு. நீங்க என்ன இருக்கீங்களே, ஒரு நாள் என்னை செல்ல பேர் வச்சு கூப்பிட்டுருக்கீங்களா? ஆமாடி, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலா இருக்கு. மகனுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு உன்னை செல்ல பேர் வச்சு கூப்பிடணுமாக்கும்? நல்லா கேளு, நல்லா கேளு. சரி சரி, இப்ப என்ன கோவம் உனக்கு? என் புருஷன் பிள்ளையெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கிறேன். வந்து உட்காரு. உங்க வீட்டுல ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, எங்க அண்ணன் கூட பிறந்து தொலைஞ்சிட்டேனே, அந்த பாவத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். பூவரசி என்னடி பேச்சுதெல்லாம்? நான் கூட சும்மா நீ விளையாண்டுகிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? அரிசி அரிசி. வந்த தொலைய பிள்ளைய தூக்கிட்டு உள்ளதானே இருக்கேன், எங்கேயுமா போயிட்டேன். அந்த வாரு வேற பிள்ளையும் தூக்காம ஒன்னையும் தூக்காம பெட்டிய வேற என் தலையில ஏத்தி விட்டா, வெறும் பையன் மட்டும் கொண்டு போய்கிட்டு இருக்கா. வரட்டும் என் புருஷன் வரட்டும். என் புருஷன் எப்படி நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறாரா இல்லையான்னு பாருங்க. என்னத்துக்குடி பூவரசி அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? என்னத்துக்கு வந்தது வராதமா இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? என்ன தப்பு இருந்தாலும் சொல்லிருத்தா, நாங்க எதனாலும் திருத்திக்கிறோம். என்ன தப்பு பண்ணீங்கன்னா கேக்குறீங்க? எங்க உன் மருமகளை கூப்பிடு பாப்பா. கூப்பிடுறேன். எனத்துக்குடி அவளை கூப்பிடுற? அவட்ட 2 உரண்டை எடுக்க போறியா என்ன? கிட்ட எனக்காச்சும் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அம்பிடுத்தேன். சின்ன பிள்ளை பாவம் பயந்துரும், பார்த்து பேசு. ஆமா சின்ன பிள்ளை தான், சின்ன பிள்ளை அந்த இடத்துக்கு வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. என்ன இந்த பிள்ளை போன்ல எனக்கு நல்லா தானே பேசுச்சு, இன்னைக்கு வந்தது வராதுமா அப்படி வெடின்னு வெடிக்குது. பேர பாரு, தென்றலு புயல் நிக்கிட்டு. பூவரசி உன்னை செஞ்சு கேட்டுக்கிறேன், எங்ககிட்ட நீ என்ன பேசு. பாவம் அது புது பிள்ளை, அதுகிட்ட ஏதோ எடுத்து பேசுறாதா, மனசு கேட்காது. பாவம் சின்ன பிள்ளை. நல்லாத்தான் இருக்கா? இவதான் என் மருமகனை மயக்கினவளா? ஏ கூறு கிட்டவளே, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அத்தை ஒண்ணுமில்லத்தா, நீ உள்ள பார்த்தா. எதுக்கு உள்ள சொல்றீங்க? ஏ பூவரசி, குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடாத.
ஆள் நல்லா தள்ளுக்கு முழுக்குன்னு தான் இருக்கா. அதான் இவ பின்னாடியே சுத்தி இருப்பியாம் போல. பூவரசி, இன்னொரு வார்த்தை நீ ஏதாச்சும் பேசுனேன்னு வச்சுக்க, பாவம் சின்ன பிள்ளைய எப்படி அழுக வைப்ப. என்ன என் பிள்ளைய விட்டுப்புட்டு இந்த பிள்ளைய கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? உன் பிள்ளையா? உன் பிள்ளைய எப்படி கட்டி வைக்க முடியும்? என் பிள்ளைக்கு என்ன குறைச்ச? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? என் மக பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என் பிள்ளைக்கு என்ன குறை கண்டுட்டீங்கன்னு இந்த மேனா மினிக்கிய கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? வேணாண்டி, உன் மகளை கூப்பிடுறி பாப்போம், கூப்பிடுறி பாப்போம். என் மகனுக்கு எந்த விதத்துல ஒத்து போறான்னு பாக்குறேன் நானு. கூப்பிடுறி. ஜில்லு ஜில்லு. அத்தை, நீ பேசாம இருமா. குட்டி பிள்ளையா? நான் கூட எங்க பெரிய பிள்ளையா இருக்கும் போல. அதான் அஸ்வின் அத்தை வந்து சண்டை போடுறாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இவ்வளவு குட்டி பிள்ளையா இருக்கு. அம்மா பூவரசி, இவளை போய் என் மகனுக்கு எப்படிமா கட்டி வைக்க முடியும்? நல்லா கேளுடா அவளை. பச்சை பிள்ளைய போய் இவனுக்கு கட்டி வைக்கணும்னு இருக்கா பாரு. பச்சை பிள்ளையா சிவப்பு பிள்ளையோ? என் பிள்ளை பொம்பளை பிள்ளை தானே. என் மருமகனுக்கு கட்டி வைக்கிறதுல என்ன குறைஞ்சு போயிடுறீங்க நீங்க? அங்க வாங்க, மாமா கிட்ட வாங்க. என் தங்கம், என் செல்லம், என் கட்டி, என் வைரம், என் தங்கப்பில. உன் மக சொல்றதையா சொல்றாமா? அப்படித்தானே இவ சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு கிடப்பா. பயந்துட்டீங்களோ மேனி? சும்மா விளையாண்டு பார்த்தேன். இது என்னடி விளையாட்டு இருக்கு? நீ போய் பொம்பளை பிள்ளையா பெத்து வச்சிருக்கேன் பாரு. கொஞ்ச நாள் கூறுவார் இருக்கா. போமாங்கிட்டு. என்னம்மா பயந்துட்டியோ? ஆமா, சும்மா விளையாட்டு தான் பண்ணேன், பயப்படாத. சரி. நான் கூட நீங்க மகளை கட்டி வைக்கலன்னு சண்டை போடுவோம் ஏதோ பெரிய பிள்ளையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு குட்டி பிள்ளையா இருக்குன்னு நினைச்சே பார்க்கல. வாங்க வாங்க, அத்தைக்கிட்ட வாங்க, சின்ன குட்டி வாங்க, அம்மா குட்டி வாங்க. அத்தை தாண்டி நானே. ஆமாடி தங்கம், உனக்கு என்ன வேணும்? பிஸ்கட் வேணுமா, சாக்லேட் வேணுமா, என்ன வேணும் கேளு. எனக்கு பிஸ்கட், சாக்லேட் எல்லாமே வேணுமா? அம்மா போய் வாங்கிட்டு வர சொல்லுவா. என்னடி தங்கம்? சரிடி தங்கம், வாங்கிட்டு வரேன் மாமா. என்னது பிஸ்கட்டு சாக்லேட்டா? அடி வாங்குவ நீ. ஆண்டி பிள்ளைய போட்டு மிரட்டுற. ஏய் வாய மூடு. சில்லு, உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சாக்லேட்டு முட்டாய் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு. என்னது ஜில்லா? என்ன ஜில்லுன்னு பேர் வச்சிருக்கீங்க? அவ பேர் நிவி, நாங்க செல்லமா ஜில்லுன்னு கூப்பிடுவோம். ஓ அப்படியா, சரி சரி. பேசாம இருடி, பிள்ளைய மிரட்டாத. அங்க வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, அதான் பிள்ளை அழுகுது. ஆமா ஆமா, உங்க மருமகளை நீங்க தான் மெச்சுக்கிறணும். அரசி, அரசி. ஓ மனுஷா, அப்பா வந்து அரிசி அரிசின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீரு. என்ன எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரமா நமக்கு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு? என்ன பண்றது? இவ்வளவு பெரிய பொட்டியை யார் சுமந்துக்கிட்டு வர்றது? சுமந்துக்கிட்டு வர வேணா? வாங்க மருமப்பிள்ளை, வாங்க வாங்க. வாங்க தம்பி. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்குது? உங்க தங்கச்சியை பாத்தீங்களா? இப்படி ஒரு பெட்டியை முழுசா என்னை சுமக்க வச்சிருக்கா. ஓ சுப்பு. சரி சரி சரி, நல்லா இருக்கேன் மாமா. பூவரசி ஒத்த சொல்லுதான் சொன்னா பாரு, தம்பி போட்டு மாமா அடங்கி விட்டாரு. சரியா, போய் அந்த பெட்டியா உள்ள வச்சுட்டு வா. சரி, இந்த பொட்டியை போய் உள்ள வச்சுட்டு வரேன். அப்புறம் வந்து உன்னை பாத்துக்கிறேன். என்னது? பொட்டியை வச்சுட்டு வந்து உன்னை பாக்குறேன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கணும். போ உள்ள போய் வச்சுட்டு வாயா. நமக்கு தான் பிறந்த வீட்லயும் மரியாதை இல்ல, புகுந்த வீட்லயும் மரியாதை இல்ல. இவளுக்கு என்னன்னா பிறந்த வீட்லயும் கட்டி ஆளுறாளுங்க, புகுந்த வீட்டையும் கட்டி ஆளுறாளுங்க. போய் பெட்டி வச்சுட்டு சாப்பிட வாங்க. சரிக்கா. ரொம்ப நாள் கழிச்சு பூங்குடியக்கா கையால நல்ல சாப்பாடு சாப்பிட பாரு. இவ வைக்கிற ரசத்தையும் புளிக்குழம்பையும் சின்ன தின்னு நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு. என்னக்கா, கறி எடுத்து சமைச்சிங்களா என்ன? கறியா? கறி கல்யாணம் முடிய அன்னைக்கு கறி எடுக்க கூடாதேப்பா. கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் விருந்துக்கு தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நான் வேணா சமைச்சு தரேன். ஆமா, இந்த ஆளு வேற மானத்தை வாங்குறாரு பாரு. என்னமா கறி குழம்பே திங்காத மாதிரி. சரிக்கா சரிக்கா, உங்க கையால நீங்க சாம்பார் வச்சாலும் ஒண்ணுதான், கறி குழம்பு வச்சாலும் ஒண்ணுதான். அம்முக்குட்டி, எனக்கு அழகுறீங்க. அடியா அடங்காதவளே, நான் எப்படி ஒன்னு அடிச்சேன்? அப்படியே என் புள்ள என்னை மாதிரியே இருக்கு. இப்ப மறக்கிறதுக்கும் ஊடுறதுக்கும் அடங்கி போய்கிட்டு கிடக்கு. பாவம், என்னத்த சொல்றது? சரி வாங்க செல்லம், நம்ம கடைக்கு போலாம். அதனி அந்த வராதம்மா கடைக்கா கூட்டு போறீங்க? கூட்டு போயிட்டு வரட்டும். என்ன டெய்லியுமா கூட்டு போறா? இன்னைக்கு தான் வந்திருக்கா, அதான் மருமகளை கூட்டு போயிட்டு வரட்டும். இல்லம்மா, வந்தது வராதம்மா கடைக்கு எதுக்குமா? சொல்லிட்டேன்லடி. போறதா போறீங்க, அவளுக்கு எதுவும் சாக்லேட்டோ முட்டாய் எதுவும் வாங்கி தராதீங்க. வேற ஏதாச்சும் திங்கிற பண்டமா வாங்கி கொடுங்க. சேர்த்துக்கிட்டா போற, சேர்த்துக்கிட்டு வாடி, நீ வீட்டுக்கு தானே வரணும். அப்புறம் பாத்துக்கிறேன் உனைய. வாடி வா, நீ போயிட்டு இங்கே தானே வரணும். அப்புறமா உன்னை வந்து பாத்துக்கிறேன். பாத்தீங்களாமா என்ன பேசுறான்னு?
இவகிட்ட வாயை கொடுத்தா திரும்ப வாங்கவே முடியலம்மா. சரிம்மா, நீ பஸ்ல வந்து கலப்பா இருப்ப, உள்ள போய் குளிச்சுட்டு துணிக்கணியெல்லாம் மாத்து. குளிச்சுட்டு சாப்பிட்டு வரேன். நம்ம தென்னந்தோப்பு கரும்பு கடை எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும்னே. வயக்காடுலாம் இப்ப எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்குதா, எல்லாமே நல்லா இருக்கு, எப்பயும் போலதான் இருக்கு, அதுக்கெல்லாம் எந்த குறைச்சாலும் இல்லை. குளிச்சுட்டு சாப்பிட்டு வா, அண்ணன் ஒன்னா கூட்டு போறேன். சரிண்ணே, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா, ரொம்ப வருஷம் ஆச்சு. நீ தான் வராம அங்கேயே இருந்துகிட்ட. என்னம்மா பண்றது, வர முடியாத சூழ்நிலை ஆயிப்போச்சு. என்ன செய்யறது? இப்பதான் வந்துட்டேன்ல, நீ அடிக்கடி நான் இங்கேதாம்மா இருப்பேன். சரிம்மா, சரி போம்மா. மாப்பிள்ளை ஒத்தையில இருப்பாரு, நான் காப்பி கொண்டு வர சொல்றேன். அதெல்லாம் வேணாம்மா, நான் பாத்துக்கிறேன். இது என்ன யாரோ வீடா? நம்ம வீடு தானே, அது என்னதுக்கு? சரிம்மா, போம்மா. சரிம்மா. ஏன் பாட்டி, நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நான் கூட அஸ்வினுக்கு அவங்க அப்பா மட்டும்தான் நினைச்சேன், கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இவங்க எப்படின்னா என்னடி கேள்வி இது? இல்ல, இவங்களை நான் பார்த்ததே இல்லையே, அதான் எப்படின்னு கேட்கறேன். எனக்கு எப்படி தெரியும்? நீ தான் சின்ன வயசுலயே வெளியூருக்கு படிக்க போயிட்டியே, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? இல்ல, இருந்தாலும் அஸ்வினுக்கும் எனக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சாலும் நேரம் 7 வயசுல பாதி நாள் இருக்கும் அந்த பிள்ளைக்கு. சின்ன பிள்ளையா இருக்கே, அதான் ஏன்னு கேக்குறேன். அதை ஏண்டி கேக்குறேன்? அஸ்வினுக்கு இப்ப கல்யாண வயசு ஆயிடுச்சு. ஆனா பூமாரிக்கு என்ன வயசு ஆகுது? ஒரு 14-15 வயசு இருக்குமா? இருக்கும். ஆனா அதுக்கும் இதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? அது மாதிரி தாண்டி என் மகனுக்கு அப்புறம் எனக்கு பிள்ளையே இல்லை. வரம் இருந்து தவம் இருந்து 8-9 வருஷம் கழிச்சு என் மக பிறந்துச்சு. 8-9 வருஷம் கழிச்சா? அது ஏண்டி வாய பழக்கிற? இப்ப எப்படி அஸ்வினும் பூமாரியும் இருக்காங்களோ அது மாதிரிதான் என் மகன் பூவரசனும் பூவரசியும் பிறந்தாங்க. ஓ அப்படியா? ஆமா. அதுக்கப்புறமும் என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு என்ன மாதிரி 5-6 வருஷம் பிள்ளையே இல்லை. இப்பதான் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? 5-6 வருஷமா? ஆமாடி, ஆமா. நேரம் அவ கல்யாணம் முடிஞ்ச நேரத்துக்கு பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்க, 7-8 வயசுலனாலும் பிள்ளை இருக்கும். ஓ அப்படியா பாட்டி? ஆமா, அதனாலதான் என் பேத்தின்னா சின்ன பிள்ளையா இருக்கு. சரி பாட்டி. எங்க அஸ்வினை காணோம்? தோட்டத்துக்கு தான் நான் வரேன்னு சொன்னியா? இவன் என்ன பண்ற நேரத்துல இங்க? அஸ்வின், அஸ்வின் எங்க போயிட்டான்? போய் தென்றல். அஸ்வின், இங்கதான் இருக்கியா நீ? என்னடி பண்ற? மாமே வீட்டுல இல்லன்னு தேடி வந்துட்டியோ? ஆமா ஆமா, நீ வீட்டுல இல்லன்னு தேடி வர்றேன். போடையவனே போய் சொல்லாதடி, என்னை காணான்னு தானே தேடி வந்திருக்க. என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மச்சான் நினப்பு அப்படியே கட்டி உன்னை இழுத்துட்டு வந்துடாது. ஆமா ஆமா, அந்த அளவுக்கு என்ன மயக்கி வச்சிருக்கேன் அஸ்வின். என்ன, இந்த மாமனை பார்த்தா நீ மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்க அத்தனை பொண்ணு சொக்கி மயங்கும். ஆமா ஆமா, பாத்து சொக்கி மயங்கிருக்கேங்கிற போதுக. ஏண்டா உனக்கு இந்த இடத்தாலும்? சரி சரி, விடு விடு. அத்தை பொண்ணு மயங்குதோ இல்லையா, நீ என்கிட்ட மயங்கிட்டே இல்ல. நீதான் என்ன பேசி பேசியே மயக்கிறியே. பெண்ணே உந்தன் கொலுசு எந்தன் மனச மாட்டி போகுதே. சரி, என்ன தேடித்தானே வந்த? உன்னையெல்லாம் யாருதான் தேடி வருவா? பொய் சொல்லாதடி, என்னதானே தேடி வந்த? போகும் வழி எங்கும் வருவேனே. நான் ஒன்னும் உன்னை தேடி வரலையே. ஓ அப்படியா? அப்ப நான் தான் உன்னை தேடி வர வச்சுட்டனோ? ஆசைதான். சரி, அப்ப எதுக்கு வந்தா சொல்லு. அது வந்து 2 நாள்ல கல்யாணம், அதுக்குள்ள மாமாவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல உன்னால. ஆசைதான் உனக்கு. என்ன எதுக்குடி வந்த? என்ன தேடி தானடி வந்த? உண்மையே சொல்லு, உண்மையே சொல்ல தென்றல். உசிரத்தான் விட்டா கூட உன்னை விட மாட்டேனே. என்ன அஸ்வின்? என்ன எதுக்குடி வந்த? அது வந்து இல்ல, நான் நம்ப மாட்டேன். தனியா நீங்க வந்திருக்கனா? அப்ப என்ன தேடிதான் வந்திருக்க. உண்மையை ஒத்துக்க தென்றல். மாமாவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல, உண்மையே சொல்லுடி. இல்லடா. பொய் சொல்லாத. எனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி தானே உனக்கும் தோணுது. என்னாலையும் உன்னை விட்டு இருக்க முடியல தென்றல். உன் நினப்பாவே இருக்கு. அதுதான் நீயும் என்னை தேடி வந்திருக்க. இல்லை மாப்பிள்ள, இங்க பாருடா. யார் அது சின்சியரா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இங்க பாருடா அங்க பாருடான்னுக்கிட்டு? அஸ்வின், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடி திரும்புறதை விட முன்னாடி நீ இருக்கியே, எப்படி பின்னாடி திரும்ப முடியும்? ஓஹோ, முன்னாடி இருக்கிறதுனால பின்னாடி திரும்ப முடியாதா? இரு, முன்னாடி வந்து நிக்கிறேன். இப்ப தெரியல நான் மருமகனே. அஸ்வின் நல்லா மாட்டினா. அத்தை, எப்பா மருமகனே, இப்பயாச்சும் உன் கண்ணுக்கு அத்தை தெரிஞ்சனே. ஐயே ஜில்லு, ஜில்லுக்கு என்ன நல்ல ஞாபகம் இருக்கே. என்ன, நீ தாண்டா எங்களை மறந்துட்ட, நாங்க ஒண்ணும் உங்களை மறக்கல. என்ன அத்தை? என்னடா, நீ வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு?
அது வந்து ஒரு 6-7 மாசம் இருக்கும். என்ன அரியத்த கோவப்படாதீங்க. எப்போ வந்தீங்க? இல்லை வா வா மாமாட்ட வா. நல்லா பேசுறாள் அத்தை. முதல் இருந்ததுக்கு இப்ப நல்லா பேசுறா. பின்ன அவ வாயடிக்கிறத யாராலையும் கேட்க முடியாதுடா. நீ தான் வந்து 7 மாசம் ஆச்சே, இப்ப நல்லா தான் பேச செய்வா. அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் அப்புறம் சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.